உதகையில் விட்டுவிட்டு மழை பெய்து வரும் நிலையில் மழையை பொருட்படுத்தாமல் அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சியை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். இதுபற்றிய விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவசாமி இணைக்கிறார். சிவசாமி, இன்று நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியிருக்கிறது. இந்நிலையில் உதகையில் விட்டுவிட்டு மழையும் பெய்து வருகிறது. இன்று சுற்றுலா பயணிகள் அந்த இடத்தில் எவ்வாறு பயணிக்கிறாங்க? விவரங்கள். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் லட்சக்கணக்கான மலர்களை கொண்டு மலர் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் சுற்றுலா பயணிகள் அதனை கண்டு களித்து வருகின்றனர். இன்று நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளில் அதி கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தது. இந்நிலையில் உதகையில் விட்டு மழை பெய்து வரக்கூடிய நிலையில் சுற்றுலா பயணிகள் மலர் கண்காட்சியை கண்டு ரசித்து வருகின்றனர். இன்று நாளை ஆகிய 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகமும் கனமழை எச்சரிக்கை இருப்பதனால் முடிந்தவரை சுற்றுலா பயணிகள் வர வேண்டாம் என்றும் பாதுகாப்பாக வரும்படியும் மாவட்ட ஆட்சித்தலைவர் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில்தான் இன்று மதியத்திற்கு மேல் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. மழையின் தாக்கம் சற்று அதிகமாக இருந்தாலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மழையை பொருட்படுத்தாமல் உதகைக்கு வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் உதகை தாவரவியல் பூங்காவில் நடைபெற்று வரக்கூடிய 126வது மலர் கண்காட்சியை காண தற்போது குவிந்திருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவரவியல் பூங்காவில் இந்த ஆண்டு நடைபெற்று கொண்டிருக்கின்ற மலர் கண்காட்சியை முன்னிட்டு பிரத்யேகமாக மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு இந்த வடிவங்களை பார்த்து ரசித்து வருகிறார்கள். மழை அதிகமாக பெய்து வந்தாலும் மழையை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் குடை பிடித்தவாறு தாவரவியல் பூங்காவின் முகப்பு பகுதி முதல் அந்த மலர் மாடங்கள் வரை என அனைத்து பகுதிகளிலும் மழையை பொருட்படுத்தாமலேயே தொடர்ந்து மலர் கண்காட்சியை கண்டு ரசித்து வருகிறார்கள். இது குறித்து நம்மிடையே சில சுற்றுலா பயணிகள் உள்ளனர். அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம், நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கீங்க? இப்போ மலையிலேயே வந்திருக்கீங்களா? நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? இந்த மலர் கண்காட்சி எப்படி இருக்குங்க? மலையில் பார்க்குறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஊர்லேருந்து வந்திருக்கேன். நான் இது செகண்ட் டைம் வரேன். இது வரைக்கும் நான் மலர் கண்காட்சி பார்த்ததில்லை. இப்போ 126th மலர் கண்காட்சி இங்கே நடக்குது. இங்கே நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க. டிஸ்னி வேர்ல்டு வச்சுருக்காங்க. இந்த மலை ட்ரெயின் இது ரெண்டும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு. மழை இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆல்ரெடி நாங்கள் பிளான் பண்ணதால் இது தவிர்க்க முடியல. பசங்களாம் கொஞ்சம் நல்லா எல்லாம் நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்துருக்காங்க சார். தேங்க்யூ சார். இந்த மலர் கண்காட்சியானது நாளை நிறைவடையும் நிலையில் பிரத்யேக பல்வேறு மலர் அலங்காரங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் மழையை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் பார்த்து வருகிறார்கள். மேலும் ஒரு சுற்றுலா பயணி இருக்கிறார். அவரிடம் நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? எப்படி இருக்குங்க இந்த மலையில் மலர் கண்காட்சி பார்க்குறது? வணக்கம் சார், நாங்கள் சென்னையில் வந்திருக்கோம். இந்த மலர் கண்காட்சி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறோம். 126வது மலர் கண்காட்சி. இதை பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மழை இன்னும் கொஞ்சம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம். இதுவரைலாம் நாங்கள் 10 பூ ஒரு 20 பூ தான் பார்த்துருக்கோம். இங்கே பார்க்கும்போது நிறைய நூற்றுக்கும் மேற்பட்ட பூக்கள் இருக்கிறது நாங்கள் இங்கே தான் பார்த்தோம். எங்களோட குழந்தைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுத்து என்னென்ன பூக்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் மழை இல்லைன்னா கிளைமேட்டை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்போம். சேம் அது மட்டும் இல்லாமல் நீலகிரி மாவட்டம் நல்லபடியாக டிராஃபிக்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. கூட்ட நெரிசலும் கம்மியாக இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த முறை மலர் கண்காட்சி. மலர் கண்காட்சியானது வழக்கமாக 5 நாட்கள் நடத்தப்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு 10 நாட்களாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இதுவரை 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இந்த மலர் கண்காட்சியை கண்டு ரசித்த நிலையில் தற்போது மழையானது பெய்து வந்தாலும் அதனையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இன்று காலை முதலே குவிந்திருக்கிறார்கள். மேலும் ஒரு சுற்றுலா பயணி நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் மலர் கண்காட்சி குறித்து கேட்டறிந்துக்கலாம். இப்போ நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கீங்க? எப்படி இருக்குங்க மலர் கண்காட்சி? என்னெல்லாம் பார்த்தீங்க? மலைக்கு எப்படி இருக்குங்க? வணக்கம், என்னுடைய பேர் மகிமை மேரி. நான் வேலூர்லேருந்து வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நேற்று மழை வருதுன்னு சொன்னாங்க. மதியம் 1 மணி வரைக்கும் மழைக்கான அறிகுறி எதுவுமே எங்களுக்கு தெரியவே இல்லை. 1 மணிக்கு மேலே ஃபுல்லாக மேகம் 1 மணிக்கு பிடிச்ச மழை இப்போ கிட்டத்தட்ட 5:30 ஆகுது. இன்னும் மழை நிற்கவே இல்லை, பேஞ்சிட்டே இருக்குது. மக்களும் மழைக்கு பயந்து யாரும் போகல, எல்லாம் கொடை பிடிச்சிட்டு அழகாக எல்லாம் ரசிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் அது கஷ்டமாக தான் இருக்குது பார்க்கும்போது. சரியாக எங்களால் அதை பார்க்க முடியல, ஃப்ளவர்ஸ் பார்க்க முடியலன்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் எங்கே வரீங்க? எப்படி இருக்குங்க? சென்னையிலேருந்து வரோங்க சார்.
நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். ஆனால் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து 3 நாள் மழை வராதீங்கன்னு சொன்னாங்க. இருந்தாலும் மாவட்ட ஆட்சியர் உண்மையிலேயே நல்ல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. காவல் அதிகாரிகளும் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு எங்கே போனாலும் வந்தாலும் இந்த 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 பக்கம் இந்த வழியாக போங்கள் அந்த வழியாக போகணும் மிகவும் அருமையான தமிழக அரசுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் காவல்துறைக்கும் மிக்க நன்றி. மழை இல்லாமல் இருந்திருந்தால் மக்கள் மிகவும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி கொண்டிருப்பார். மலர் கண்காட்சியாக ஊட்டி மலர் கண்காட்சி உலகத்தில் இருக்க அனைவருக்கும் மிகவும் பிடித்த ஒரு கண்காட்சி. இது 10 நாள் இந்த தடவை ஏற்பாடு செய்கிறதுக்கு தமிழக அரசுக்கு நன்றி, அரசுக்கு மிக்க நன்றி. அவர்கள் கூறியது போலவே இந்த ஆண்டு மலர் கண்காட்சி, அதாவது 126வது ஆண்டாக இந்த மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. நாளை மாலையுடன் இந்த மலர் கண்காட்சி முடிவுற்றாலும் தொடர்ந்து இந்த மலர் அலங்காரங்கள் இந்த மாத இறுதி வரை வைக்கப்படும். எனவே இனிவரும் காலங்களில் சுற்றுலா பயணிகள் வந்து அவற்றையும் கண்டு ரசிக்கலாம் என்பதுதான் அனைவரது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பூங்கா நிர்வாகமும் அதற்கான ஏற்பாடுகளை தற்போது செய்து வருகிறது. தங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.